மறந்தே போயிட்டேன். போன வாரமே சொன்னீங்கல்ல சம்பள பாக்கிய பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார், எப்ப எங்களுக்கு சம்பளம் தரப்படுறீங்க? சங்கமே அபராதத்துல ஓடிட்டு இருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு மத்தியம் ஒரு ஃபேஸ்புக் குரூப்புங்கிறது என்னது, வருவோம் போஸ்ட் போடுவோம் போவோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு மீட்டிங் வந்து சார்ஜ் பண்ணி போட்டோம். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நமக்கு ஆசைகள் நிறையா இருக்குது, என்னென்னோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம சேரிட்டிஸ் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். சேரிட்டிஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு சேரிட்டிஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கான டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. அது என்ன இன்கம், எவ்வளோ உள்ளே வருது, எவ்வளோ வெளியில் போகுது, எப்படி போகுது, அந்த அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். இது தவிர மத்தியம் இருக்குன்னு ஒரு இன்புட் அவுட்புட் தேவைப்படுது சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுக்கு. நேச்சுரலாக திருப்பி போயிட்டு மெம்பர்ஸ் வந்து பைசா கொடுங்க அப்படி கேட்குற மாதிரி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. நம்மளே வந்து பெரிய குரூப் ஆகிட்டோம்னா, நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்காம போகும்? பவர்ஃபுல் குரூப் இல்லை நம்ம. ஸோ நிச்சயமாக போன தடவை நம்ம ஸ்பான்சர்ஷிப் சரியாக ட்ரை பண்ணலை, பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கும். ஸோ இனிமேல் எந்த ஈவெண்ட் பண்ணாலும் ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறோம். அப்படி வர பணத்தை வச்சு இன்னும் பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஏற்பட்ட ஆசைகள்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று, அதாவது இதை வச்சு ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை நோக்கம். நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோமோ அதுக்கான தேவையான பணம், அது ஒவ்வொரு தடையும் வந்து மெம்பர்ஸ்ட்டு போய் கேட்கக்கூடாது. மத்தியமரோட யூனிட்டியால், மத்தியமரோட குரூப்போட ஸ்ட்ரென்த்னால ஸ்பான்சர்ஷிப் மூலியமாக அந்த பணம் வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, இப்போதைக்கு சம்பளம் கிடையாது. ரொம்ப அருமையாக விளக்கம் சொன்னீங்க சார். மக்களே, நானும் எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் எதிர்பார்த்து கேட்கல, இது சும்மா தமாஷ்காக கேட்டதான். உங்கள் மனங்களின் அன்பே போதும். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். இப்போ மத்தியம பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது இல்லையா? அது தவிர்ப்பதற்கு, நம்மளுடைய பேரை யாரும் தவறாக பயன்படுத்தாமல் தவிர்ப்பதற்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? ஆமாம், ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு கொஞ்சம் அது ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு குரூப் இது, இதில் வந்து நம்ம ஒருத்தர் மெம்பர்ஸை சேர்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன டியூ டிலிஜென்ஸ்லாம் பண்ணுறோமே, பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ண சேர்க்குறோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வராங்க, ஏதோ ஓரளவுக்கு நம்ம போய் அவங்க இதில் போய் பார்க்குறோம். அவங்க ஒரு 5-6 வருஷமாக அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, நேற்று தான் சேர்ந்துருக்கனால நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குறோம், அவங்கள அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ யார் நமக்கு தெரியாது. அப்புறம் இதில் வந்து ஆக்டிவ் வராங்க. ஆக்டிவ் ஆகும்போது நமக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிய வருது. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, சில பேரை பற்றி நமக்கு தெரியும். பட் 18,000 பேர், இது நிச்சயமாக வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து ஒரு 40,000-50,000 ஆகும். நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சில இதை பற்றி ஆசைகள் இருக்குது. ஏன்னா ஒரு குரூப் இல்லையா? ஸோ வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து குரூப் ஆரம்பிக்கணும் சார், இதோட சப் குரூப் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்களே வந்து மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் பண்ணணும், உதாரணத்துக்கு வந்து குரூப் ட்ராவல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, நம்ம ஏதோ குரூப் ஆரம்பிச்சிட்டோம், இது ஒரு கடவுள் கிருப்பையினால கடகடன்னு வளருது, எங்கெங்கேயோ மக்கள் வந்து சேர்றாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்து வராங்க. நம்ம மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்குது. இதை கெடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது இல்லை? ஒரு பெர்செப்ஷன் தானே மேட்டர்ஸ். மத்தியமர் இஸ் எ கிரேட் குரூப் அப்படிங்கிறது ஒரு பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷன் வந்து ஒருத்தர் மூலியமாக போகிறது. இது டக்குன்னு கூட மாற்றிடுவாங்க. மத்தியமரில் ஏதோ பிரச்சனையாப்பா அப்படின்னு, என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, நிஜமான பிரச்சனை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அது அப்படியே பரவும். இந்த கவலை எனக்கு எப்பயுமே உண்டு. அதனால தான் நான் வந்து நீங்கள் இங்கே ஒரு ஊர்லேயும் குரூப் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுறோம். இருங்கப்பா பண்ணலாம், ஒருத்தர் பற்றி நல்லா தெரியட்டும். அந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் இருக்கார், எக்ஸ் அங்கே இருக்காரு, அவர் வந்து நல்ல ஆள், அவரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இதுதான் பிளானு, இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து அங்கே குரூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வேற போயிருக்கோம் இல்லையா? நம்ம சேரிட்டிஸ் சரி, நம்மளை நம்பி பணம் கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு திருப்பி வேற யாராவது வந்து மத்தியமே பேர் சொல்லி பணம் கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சேரிட்டிஸ் பண்ணும்போது நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
நாம் சேரிட்டிஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். வேற யாரோ பண்ணும்போது அவங்க தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கு நாம் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது இல்லையா? ஸோ நேச்சுரலி நம்ம வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சு தான் ஆகணும். அதனால அது மாதிரி ரொம்ப திங்க் பண்ணுறோம். அந்த மீட்டிங்லாம் போடும்போது கூட மத்தியமர் அப்படின்னாலே அது ஒரு பேர் இருக்கணும், அது சிறப்பாக இருக்கணும் அது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது நம்ம என்ன பிளான்னா பார்த்தீங்கன்னா, ஒரு செப்டம்பரில் வந்து திருச்சியில் ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது இந்த அளவுக்கு இருக்கணும். மெட்ராஸில் எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு அங்கேயும் வரணும். இல்லை அங்கே ஒரு மீட்டிங் போட்டோம், அங்கே ஒரு 30-40 பேர் வந்தாங்க, இல்லை ஒரு 50 பேர் வந்தாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. இங்கே வந்து 550 பேர் வந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு 350-400 பேராக வந்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் யோசித்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக செய்கிறோம். அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் நம்ம செஞ்சு தான் ஆகும். ஏன்னா குரூப் வந்து ரொம்ப ஃபினாமினலாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. யாரும் வந்து தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நாங்கள் வந்து சில ரூல்ஸ்னு கூட சொல்ல மாட்டாங்க, சில கைட்லைன்ஸ் கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட எல்லா மெம்பர்ஸ்டையும் கேட்குறது என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் பாஸ் பண்ணுறதா சரி ஆஃப்டர் ஆல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று தப்பாக போய் அதனால மத்தியமர் குரூப்போட பேர் கெட்டுடக்கூடாது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம வந்து கூடி பேசணும். அதெல்லாம் செய்யாமையும் இருக்கக்கூடாது. கூடி பேசி இது சரியா வரும், இதில் ஒன்றும் தப்பாக போகாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒரு காரியத்தில் இறங்கணும். அதுக்கான சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். சார், மத்தியமர் மெம்பர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நல்ல கொஸ்டின். மத்தியமர் மெம்பர்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, என்கிட்ட நான் எப்போ சொல்லும் போதெல்லாம் நான் வந்து அட்மின் டீம் இல்லைன்னா மத்தியமர் குழு அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? நிறைய எதிர்பார்க்குறாங்க. சரி, பேசிக்கலாக எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லை? சொந்தக்காரங்களே இல்லை இப்போலாம். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறதுக்கு நமக்கு பிடிக்கல. அது எப்படி ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக இந்த குளோபலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து அது இப்படி வளர்ந்து செல்ஃபிஷ்னஸ் வளர்ந்து ஸோ அதில் சில சௌகரியங்கள் இருக்குது. அந்த சௌகரியங்களுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே வந்து பிரிஞ்சு தனித்தனி தீவாயிட்டோம். ஆனால் தனித்தனி தீவான பிறகுதான் நமக்கு புரியுறது அது சரியில்லை, இட்ஸ் நாட் 100% கரெக்டாக அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு வந்து மனுஷால் வேணும், யார்கிட்டையாவது பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து ரிலேஷன்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அதனால தான் வந்து மத்தியமர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. மத்தியமரில் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. திரும்பி அவங்க காத்தால் 4 மணிக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 4 மணிலேருந்து அவங்க வந்து எதையாவது ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு தாட்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல வடிகாலாக வந்து மத்தியமர் இருக்குது. அதை வந்து எந்த விஷயத்துலையும் கெடுத்துடக்கூடாது. நிறைய பேருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் கவனிக்கிறேன். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காம்ராய்டரி, இந்த ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணி நம்ம தரணும் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. அதை நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம குரூப்பில் வந்து சரி எப்பயுமே ஈவன் ஃபேஸ்புக் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும். ஆக்டிவிட்டீஸில் இறங்கணும். நம்ம ஏதாவது சில ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் எ மந்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இப்போ நம்ம மத்தியமர் சேரிட்டிஸ் மூலிமா அதை நம்ம பண்ணணும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கூப்பிடணும் வருவாங்க. பணம் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர் நோ டேஸ். அதனால தான் வந்து பாருங்களேன், பணத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாரும் கிடையாது. இப்போ செலவு பண்ணி பணம்னா என்ன, நம்ம யார்ட்டையும் வந்து பெரிய பணம்லாம் கேட்க போகிறாங்க. ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தோ ஒரு 500 ரூபா கொடுத்தோ நீங்கள் எங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிடுங்க சார், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது காரணம் வந்து இதுதான். அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ மந்த் வந்து ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம், அது நம்ம செய்யலாம், அதையும் நம்ம பண்ணுவோம். அது ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. மூணாவது வந்து இதான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மத்தியமருக்கு இம்பார்ட்டன்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம மாஸ் டீம் கிரியேட் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு நமக்கு அது ஒரு ரோல் கொடுக்கக்கூடாது, நம்மளும் செய்யலாமே ஜெனேனாவே கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அது ஒன் ஆஃப் த அவென்யூஸ். மத்தியமருக்கு ஏதாவது செய்யும்போது மத்தியமருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ஆகிறோம், நமக்கு மத்தியமர் மெம்பர்ஸோட இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பண்ணணும்னு நம்ம இன்னும் யோசிக்கிறோம். பராப்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆரம்பிச்சு அதை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை பண்ணலாம். அதுக்கான கரெக்டான ஆட்கள் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே. நான் இன்ஃபேக்ட் எப்பயுமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது
இவங்களாம் அதுக்கு சரியாக வருவாங்க, இவங்களாம் அதுக்கு சரியாக வருவாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா சில காரியங்களை சில செக்ஸ் அண்ட் பேலன்சிங்ஸோட நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க எதிர்பார்க்கறது மத்தியமர் மூலயமா அவங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கிற மன மகிழ்ச்சி பர்மனெண்ட்டாக இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். அதே தான் நம்மளும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், செய்யலாம். சார், நிறைய நண்பர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் மத்தியம தளத்தில் எவ்வளோ நிறைய பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது நல்லதா கெட்டதா, ஆக்சுவலாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சார்? மத்தியமர் தளத்தில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மத்தியம தளத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டா அவங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மத்தியம தளத்தில் ஸ்பெண்ட் பண்ணாட்டா நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னா நிச்சயமாக ஐஏஎஸ் தான் படிக்கணும். மத்தியம தளத்தில் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் ஒரு நல்ல புக்கு படிக்க போகிறேன், ஒரு நல்ல பிரமாதமான புக்கு ஒன்று படிக்க போகிறேன், ரொம்ப நாளாக படிக்கணும்னு படிச்சுட்டு படிக்காமல் இந்த புக்கை படிக்க போகிறேன் அப்படின்னு அது செய்யலாம். மத்தியம தளத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டா நான் சீரியல் பார்க்க போகிறேன், மத்தியம தளத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டா நான் சீட்டாட போகிறேன் அப்படின்னா அதுக்கு மத்தியம தளத்தை பார்க்கலாம். ஏன்னா மத்தியம தளத்தில் சில உபயோகங்கள் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இப்போ நானே நியூஸ் பேப்பர் படிக்கிறது நிறுத்திட்டேன். எல்லா நியூஸும் நமக்கு தெரிஞ்சிருது, அதை பற்றியான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கிறது, நமக்கு ஜென்ரல் நாலேஜ் வளருதா இல்லையா? ஈவன் லேடிஸ்க்கெல்லாம் கூட இப்போ ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் முன்னாடி இந்த விட ஜாஸ்தி இருக்க காரணம் ஃபேஸ்புக்கு அப்படி இருக்குது. ரெண்டாவது ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் லேடிஸ்லாம் இப்படி இந்த காம்பவுண்ட் வாலில் போய் பக்கத்தில் நின்றுட்டு பக்கத்து வீட்டு லேடியோட உட்காந்து பேசுவாங்க இல்லையா? இப்போ அதுக்கு பதிலாக தே ஆர் டாக்கிங் திஸ் வால் டு தட் வால், எஃபி வால் டு தட் வால், ஹிஸ் வால் டு ஹிஸ் வால், அவ்வளோதான். காம்பவுண்ட் வால் தான் நடுவில் இல்லை. அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அது அப்புறம் ஒரு சின்ன பாலிடிக்ஸு, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது. டைம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நான் கேட்கவில்லை, எனக்கும் அப்படி தான். அதனால் மத்தியமரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உடல் நலத்தை கெடுத்துட்டு பண்ணாதீங்க. கண்ணு நிச்சயமாக பிரச்சனை வருது. சில வயசானவங்களுக்கு அப்புறம் கையெல்லாம் கூட பிரச்சனை வரலாம், ரொம்ப நாள் மொபைலில் தட்டிகிட்டே இருந்தால். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது தவிர மத்தியமரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக எதுவும் கெடுதல் வராது. அதாவது வேறு எதுவும் மனசளவில் கெடுதல் வராது. ஏன்னா அதை நாங்கள் பார்த்துக்க போகிறோம். ஓகே, இதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்கள் டெஃபினட்டாக ஸ்டெப் இன் பண்ணிவிடுவோம், அதை சரி பண்ணிவிடுவோம். அதனால் அது வராது. பட் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப நைட் டைமில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சரி, இதெல்லாம் சொல்கிறேனே, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அதை பற்றி கூட யோசனை பண்ணுறது உண்டு. ஏன் நமக்கு இப்படி ஒரு அப்சஷன் இருக்குது? யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு எது ரொம்ப சந்தோஷம் தருதோ அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமா இல்லையா? நமக்கு அவ்வளோ சந்தோஷம் தருது, அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அது இதை விட ஜாஸ்தி சந்தோஷம் தரணும் நமக்கு. இருந்தால் நம்ம பண்ண மாட்டோமே. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதிக்கு நான் மத்தியமர் விட்டுட்டு வேறு எதாவது போகிறேன் அப்படின்னா, நான் என் டாக்டர் எதாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவள் எனக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று எழுதி கொடு, இல்லை என்ன எங்கேயா ஆக்ஷன் போய்ட்டு வா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட். பட் அதை தவிர வேறு என்ன விஷயத்துக்காகவும் எனக்கு இதை விட இது தெரியல. இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா கூட ரொம்ப அவசியமாக போய்தான் ஆகணுமா அப்படின்னு திங்க் பண்ணுறோம். அது மாதிரி. ஏன்னா அதுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கல. இப்படி இப்போக்கிப்போ அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகி இல்லை எது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் உட்காருவோம் ஃபேஸ்புக்கில் அப்படின்லாம் திங்க் பண்ணுறேன் நான். அதாவது பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல பண்ணி முடிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் உட்காந்து ஒய்ஃப் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் போனதுன்னா போயிட்டுலாம் 12 மணிக்கு அந்த மாதிரி உட்காருவேன் நான். ஸோ டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். சார், என்னன்னு பார்க்குறீங்களா? இது உங்கள் போன ஆன்சருக்கான என்னோட பதில். இதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வியும். நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் எப்போ பாரு இப்படி ஒரு தம்ஸ் அப் போட்டிங்களே, அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள் சார். சரி, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எழுதுறது. ஏதோ ஒரு பர்டிகுலர்
மேட்டரை பற்றி எழுதணும்னு தோணுச்சுன்னா உடனே மனசுக்குள்ளேயே வந்து நான் வந்து அதை பற்றி அதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறமா அதை வந்து பல தடவை எழுதுவேன். நான் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 4-5 பேராகிராஃபாக இருந்தால் கூட அதை நான் பல தடவை மனசுக்குள்ள எழுதி பார்ப்பேன். கிட்டத்தட்ட வந்து 15-20 பேராகிராஃப் எழுதி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்து இதுதான் வந்து நல்லா இருக்கும். இட்ஸ் லெபோரியஸ் எக்ஸசைஸ் ஃபார் மீ. சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக எழுதிடுவாங்க. நான் அப்படி இல்லை. அது சீரியஸாக எடுத்து ஒரு மேட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படியே வந்து அது ஏதாவது சின்ன தப்பு இருந்தால் கூட உட்காந்து திருப்பி அதையே கரெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் போய் எப்பயாவது வந்து என்னோடய போஸ்ட் பார்க்கும்போது அதில் போயிட்டு எடிட் ஹிஸ்ட்ரி பாருங்களேன், ஒரு 50-60 எடிட் ஹிஸ்ட்ரி இருக்கும் அதில். அது மாதிரி எனக்கு அது ஒரு அப்சஷன் இருக்குது. ஸோ என்னோட டைம் வந்து நான் வந்து எழுதுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப காலமாகவே நான் வந்து எனக்கு என் போஸ்ட்டில் நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காரணம் வந்து நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் அட்டன் பண்ணுவேன். ரொம்ப நல்ல கமெண்ட்டு நான் ஃபீல் பண்ணேன்னா நிச்சயமாக அது போய் ஆமாம் பிரமாதமான கமெண்ட்டுன்னு அதுக்கு ஒரு இது போடுவேன். பட் இவ்வளோ டைமுக்கு நடுவில் நான் வந்து எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. அதாவது வந்து கமெண்ட் போடுறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து இப்போ மதியம் வந்து ஆரம்பிச்ச நேரத்தில் நிறைய போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாமே பார்க்கணும், அதுக்கு நான் கமெண்ட் பண்ணணும், நான் போஸ்ட் எழுதணும், என் போஸ்ட் வர கமெண்ட்ஸை பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஒய்ஃப் திட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டு வேலையெல்லாமே செஞ்சிடணும். இப்போ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் வந்து மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறையா போஸ்ட்டை பார்த்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக இருக்குது எனக்கு தம்ஸ் அப்போ போடுறது. சொன்ன மாட்டீங்க, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து டிராஃபிக் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட பார்த்து ஒரு தம்ஸ் அப் போட்டுடலாம். ஆனால் அப்போ கமெண்ட் அடிக்க முடியுமா? முடியாது. அப்புறம் மேலே போய்ட்டு தான் அடிக்க முடியும். அதனால் எது அந்த தம்ஸ் அப் போடுறது ஈஸியாக இருக்குது, நம்ம படித்தோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அப்படி சப்போஸ் வந்து பிரமாதமான ஒரு போஸ்ட் படித்தேன், இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்குவேன். அதை வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிசி முன்னாடி உட்காரும்போது அடிக்கிறேன். சில சமயம் அது மறந்தும் போயிடும். பட் தம்ஸ் அப் போடுறது அப்படிங்கிறது நான் அந்த போஸ்ட்டை படிச்சுட்டேன் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியணும். அது மேக்ஸிமம் பேருக்கு செய்யணும். இன்ஸ்பைட் ஆஃப் மை அப்சஷன் வித் மை ஓன் ரைட்டிங் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் அதை பண்ணுறேன். நான் டைரக்டர் கேமரா பண்ண நின்று இருந்தீங்க, திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, என்ன விஷயம்? ஏதாவது கேள்வி கேளுங்க சார். 5 எபிசோட் முடிஞ்சிச்சு சார், கேள்வியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இன்னும் போகணுன்றீங்க, இன்னொரு எபிசோட் போடுவோமா? பார்க்கலாமே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு 5 எபிசோட் போவோம், இன்னும் ஷூட் பண்ணலாம். அப்சல்யூட்லி. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? போர் இன் யுவர் கமெண்ட்ஸ்.